உட்கார மாட்டேங்கிறான். யோசிக்க மாட்டேன். உனக்கு என்ன அந்த கார்ல பாம்பு இருக்கா இல்லையான்னு உங்க எல்லாருக்கும் தெரியணும்ல, அவ்வளவுதானே? நான் உன்னை நம்புறேன். அந்த கார்ல பாம்பு இல்ல, நான் நிரூபிக்கிறேன். சரியா? அழகர் கையெடு. சொன்னா கேளுடி, உனக்கு எது பைத்தியம் பிடிச்சிருக்கா? இவ்ளோ பேர் சொல்றோம்ல. திரும்ப திரும்ப ஒன்னே ஒண்ணுதான் சொல்றவங்க எல்லாருக்கும். என் அப்பா ஆரம்பத்துல தப்பு பண்ணிருக்காரு, அது இல்லன்னா ஒண்ணும் சொல்லல. ஆனா அதுக்குன்னு கொலை செய்யற அளவுக்கு மோசமான ஆளா இல்ல அவரு. அவர் அந்த கார்ல பாம்பு வைக்கலன்னு நான் உங்க எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்டுறேன். போதுமா? இருங்க. அவனுக்கு ஏதாவது ஆச்சரியம் வச்சுக்கோ. சத்தியமா சங்கர் துட்டுருவோம் நானு. என் மகனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்ன ஐயோ, அப்பா செஞ்ச பாவம் பிள்ளைங்களை வந்து சேரும்னு சொல்லுவாங்களே. இந்த எடுபட்ட பையன் செஞ்ச பாவம் எல்லாம் என் பேத்து தலையில வந்து விழுக போகுதே. ஐயோ 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 ஐயோ. அக்காக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குமா? நீ அழாத, ஆண்டாளுக்கு ஒண்ணு ஆகாது. அழகர் அவளை காப்பாத்திடுவாரு. கூடவே இருந்த, அதனாலதான் உனக்கு இன்னைக்கு இப்படி அழுக வருது. தப்பான ஒருத்தனுக்கு புள்ளைய பெத்திருந்தாலும் ஏன் பசங்களை நான் தப்பாவே நினைச்சதில்ல. ஆனா அந்த ஆளு என்ன பண்ணிருக்காருன்னு பாரு. இப்பவும் உங்க அப்பா செஞ்சதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி முட்டாள்தனமா நம்பிட்டு இருந்த. தப்பு அந்த ஆள் மேல இல்ல, உன் மேலதான். பண்ணத கூட மன்னிக்கலாம்க்கா. ஆனா இன்னைக்கு அவர் செஞ்சதா பாத்தியா? நடக்க கூடாதது நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? எப்படி அவரால இந்த மாதிரி எல்லாம் கொடூரமா யோசிக்க முடியும்னு தெரியல. ஏய் பவித்ரா, உள்ள போ. போங்கன்றன்ல, உள்ள போ. ஏய் இப்போ அந்தால் இவ்வளோ பண்ணியும் நானும் ஆதியோ ஏன் அமைதியா இருந்தேன் தெரியுமா? உனக்காக தான். கால இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ண நீ உடஞ்சு போயிடுவேன்ற ஒரே காரணத்தினால தான் நாங்கள் அமைதியா இருந்தோம். ஆண்டாலும் யோசிச்சு பாருடி, அந்த பாம்பு வெடிச்சு யாராவது செத்து இருந்தா, அத்தை பாட்டி தமிழ் என் பாரதி, சரி எல்லாரையும் விடு, நான் செத்து இருந்தா இன்னும் என்ன பண்ணியிருப்பேன்? நீ சொன்னனால தானே அந்த ஆள் அங்கே கூட்டிட்டு போனேன். நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே உங்க அப்பா விஷயத்துல மட்டும் என்ன நடந்தாலும் நான் பொறுமையாவே இருந்தேன், விட்டு கொடுத்தல. அந்த ஆள் யோசிச்சான் அப்படி. தப்பான மனுஷன்டி அவன். புது வருஷம் அன்னைக்கு கத்தி எடுத்து உங்க அப்பன் தாண்டி ஆளை கூட்டு வந்து உன்னை கத்தியால குத்த வச்சான்.
அது தெரிஞ்சும் நான் அருவாள் எடுத்துட்டு வந்தும் ஒண்ணுமே பண்ண முடியாம அமைதியா நின்னே. ஏன் அன்னைக்கு நான் அழுத ஞாபகம் இருக்கும். ஏன் தெரியும்? வெட்ட முடியாமலாம் இல்ல சரி, அவனை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனா ஓ எதிர்காலம் என்ன ஆகும், ஏன் எதிர்காலம் என்ன ஆகும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் உடஞ்சிட்டேன்டி அன்னைக்கு. நான் இல்லைன்னா அன்னைக்கு இருந்த கோவத்துலலாம் நான் இருந்தாலும் சும்மா விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். சரி விடு, எப்போவாச்சும் உங்க அப்பனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா? எவ்வளோ அழுகுமோ அழுது கிடையாது, எவ்வளோ கத்தணுமோ கத்திக்க. எல்லாத்தையும் இன்னையோட தலைமுழுகிட்டு வா போ. அழாத. அந்த ஒரு மனுஷனுக்காக உங்க எல்லாரையும் நான் வெறுத்துட்டேன்ல. ஏய் விடுடி, இப்பவாவது நீ அவரை பத்தி புரிஞ்சுக்கிட்டல, அது போதும். அது எப்படி? என்ன கோவம் இருந்தாலும் ஒரு மனுஷன் கொல்ற அளவுக்கு போவாரா? இன்னைக்கு யாருக்காவது ஏதாவது ஆயிருந்தா என்னடி பண்ண முடியும்? கடிவாளம் கட்டிட்டு ஓடுற குதிரை மாதிரி கண்மூடித்தனமா அந்த மனுஷனை நம்பினல்ல. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதாண்டி புரியுது. அழாதடி. ஆரம்பத்துல இருந்து என்ன கத்தியால குத்துனது, உங்க அத்தைய இழந்தது, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வர வச்சது, இது எல்லாத்தையும் அவரு பண்ணிட்டு என்ன முட்டாள் மாதிரி எப்படி நம்ப வச்சுட்டாருலடி அவரு. இதெல்லாம் நினைச்சா எனக்கு அவர் மேல கோபம் வருதுடி.